இதை வந்து கட்டம் வந்து ஒரு 2 இன்ஜினியர் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கட்டியிருக்காங்கன்னா அந்த 2 இன்ஜினியர் கட்டலை, இந்த 2 இன்ஜினியர் தலைமையில வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்திருக்கு. இதை வந்து கட்ட போகும்போது அவங்களுக்கு தெரியாது இது எங்க கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபர்ஸ்ட் இந்த 2 ஃப்ளோர் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகேவா, 2 ஃப்ளோர் கட்டி முடிச்ச உடனே அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காங்க, என்னடா கோபுரம் சாயிர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம வெயிட் பண்ணலாம், கோபுரம் சாயுது, சாயலைன்னா நம்ம திருப்பி வந்து ஃப்ளோரை வந்து ஏற்றிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாட்கள்னு உங்களால் கணிக்க முடியுதா வெயிட் பண்ணது? 100 வருஷம் ஆக்சுவலாக வெயிட் பண்ணியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து இன்னொரு ஃப்ளோரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 வருஷத்துக்கு ஏன் இந்த 100 வருஷம் கேப் வந்துச்சுன்னா, இந்த 100 வருஷத்துக்குள்ள நிறைய சண்டைகள் வந்து இங்க வந்து நடந்திருக்கு, நிறைய போர் வந்து இங்க நடந்திருக்கு. அந்த போர்னால இதை வந்து கரெக்டா கட்ட முடியல. இது ஃபர்ஸ்ட் ஏன் இதை இங்க கட்டி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சர்ச். இந்த சர்ச் பக்கத்துல ஒரு பெல் இருக்கணும்ன்றக்காக இதை வந்து இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஆத்து மணலா இருந்திருக்கு.